ஒரு வாரத்துல அவரோட வலிகள் எல்லாம் மேஜிக் மாதிரி காணா போனதா சொல்றாரு. அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஒரு 250 ml தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர், இதுல நம்ம பேக்கிங் சோடா. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த சின்ன பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நிற பவுடருக்கு மேஜிக்கா நம்மளோட மூட்டு வலிகள், முதுகு வலிகள், பக்கவாதம் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படாம தடுக்கும் வகையில குணமாக்கக்கூடிய பொருள்கள் இருக்கிறதா கிளைம் பண்ணப்படுது. இது உண்மையா இல்ல இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அவர் கேட்டிருந்த இந்த கேள்விதான். பாருங்க, 64 வயசு அவருக்கு, பக்கவாதம் இருக்குது, மூட்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, முதுகு வலி இருக்குது, கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, I came to know that most of the Americans take this treatment. தண்ணீர்ல 1/4 பங்கு பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கிறாரு. ஒரு வாரத்துல அவரோட வலிகள் எல்லாம் மேஜிக் மாதிரி காணா போனதா சொல்றாரு. இதனால டெய்லி இந்த பிராக்டிஸ் ஃபாலோ பண்றதாவும் கமெண்ட்ல எழுதியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கண்டிப்பா உங்க வீடியோல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேக்கிங் சோடா நம்ம ரெகுலரா நம்ம சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா? அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்களா? உண்மையிலேயே பேக்கிங் சோடாவுக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அவரோட கேள்விக்கான பதிலையும் நான் சொல்றேன். இந்த வீடியோல நிறைய விஷயம் நான் சொன்னாலும் ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். உங்களோட உடல்நிலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா வேறுபடும். உங்களோட பிரச்சனை மற்றவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்களோட பிரச்சனை மாதிரி தான் உங்க பிரச்சனையும் நீங்க நினைச்சுக்க கூடாது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் கண்டிப்பா அது ஒரு நேரடியான டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலொழிய இந்த மாதிரி வீடியோ பார்த்து உங்களோட ட்ரீட்மெண்ட் முறையை எதையும் மாத்திக்க கூடாது அப்படிங்கிற ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். சரி வாங்க, இப்போ பேக்கிங் சோடாவோட சயின்ஸ்க்கு போவோம். அறிவியல் ரீதியா இதோட பேரு சோடியம் பைகார்பனேட், NaHCO3. நம்ம நார்மல் தண்ணீரோட pH அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலகாரத்தன்மைக்கு இடைப்பட்ட அந்த நடுப்புள்ளி 7, அதுதான் வந்து தண்ணீரோட pH. அந்த 7க்கு குறைவா போகும்போது ஆசிட் அப்படின்னு சொல்றோம், 7க்கு அதிகமா pH போகும்போது ஆல்கலி அப்படின்னு சொல்றோம். நம்ம உடம்புக்குள்ள பொதுவா அலர்ச்சிகள், இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா pHோட அளவுகள் குறையுது. அதாவது நம்ம உடம்புக்குமே வந்து ஒரு இடைப்பட்ட பேலன்ஸ், pH பேலன்ஸ் தான் தேவை. ஆனா இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது இந்த pHோட அளவுகள் அப்படிங்கிறது குறையுது. குறைஞ்சா என்ன ஆகும்? அமிலத்தன்மை உடம்புக்குள்ள அதிகமாகுது, அதாவது அசிடிட்டி அதிகமாகும். நம்ம உடம்புக்குள்ள பேக்கிங் சோடாவை குடிக்கும் போது என்ன ஆகுது? இந்த அமிலத்தன்மை, அசிடிட்டி 6க்கு கீழே போனது, pH வந்து 8.5 அப்படிங்கிற அளவுக்கு மேல வரும். அப்ப என்னாச்சு? காரத்தன்மை, அல்கலினிட்டி வந்துருச்சு. அசிடிட்டி அமிலத்தன்மையிலிருந்து காரத்தன்மைக்கு மாறிடுச்சு இந்த பேக்கிங் சோடாவை குடிக்கும்போது. பட் அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணுங்க, நம்ம உடம்புல இயற்கையாகவே ஒரு நாளைக்கு 3 லிட்டர் ஆசிட் அமிலம் சுரக்குது உணவை ஜீரணம் பண்றது. ஆனா இந்த ஆசிட் அதிகமாகும் போது தான் வந்து நம்மளுக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த நெஞ்சு எரிச்சல் குறைக்க ஒரு பவுடர் தண்ணியில கலக்கி குடிப்போம் பாத்தீங்களா, மோஸ்ட்லி அதுல இது இருக்கும். ஸோ அந்த பவுடர் தண்ணியில கலக்கி குடிக்கும் போது இந்த ஆசிட் நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி அல்கலினிட்டி ஏற்படுது. இதனால உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் குறையுது. அதே கான்செப்ட் தாங்க இங்க நான் பேசிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் எதுக்கு ஆதாரண காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேக் பெயின் ஆகட்டும், நீ பெயின் ஆகட்டும், மூட்டு வலி, முதுகு வலிகள், ஸ்ட்ரோக் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி ஒரு காமன் வில்லன் மாதிரி தான் நம்மளுக்கு. அந்த வில்லனை அழிக்கிறதுக்காக வரக்கூடியது இந்த சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லலாமா? இந்த வில்லன் என்ன பண்ணும்? நம்ம ரத்த நாளங்களை சுருங்க செய்யும், மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்தி மூட்டுகள் புஃப்னு வீங்கிறதுக்கு காரணமாயிருக்கு. இதனால வலி அப்படிங்கிற ஒரு சிக்னல் உங்க மூளைக்கு தொடர்ந்து அனுப்பப்படும். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிக்கிறேங்க. மஞ்சள் தூளை வந்து அசிடிக் வாட்டர்னு சொல்லக்கூடிய pH 7க்கு குறைவா இருக்கக்கூடிய அமிலத்தன்மை உடைய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த தண்ணீர் டல்லா தான் இருக்கு, எந்த ரியாக்ஷனும் இல்ல. இதே மஞ்சள் தூளை வந்து அல்கலினிட்டி உள்ள, சோடியம் பைகார்பனேட் உள்ள pH 7க்கு மேல உள்ள தண்ணீர்ல ஆட் பண்ணோம்னா என்ன ஆகுது? அந்த தண்ணீரோட நிறம் அப்படிங்கிறது பிரைட் ரெட், சிவப்பா மாறுது. அப்ப என்ன அர்த்தம்? மஞ்சள் கூட இந்த அல்கலின் என்விரான்மெண்ட்ல ஆக்டிவேட் ஆகுது. அதனால பேக்கிங் சோடா மட்டுமே கண்டிப்பா ஒரு பெரிய மேஜிக் விஷயம் எல்லாம் கிடையாது. இப்ப மஞ்சள் தூள் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய குர்குமின் உடம்பில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை 50% வரை குறைக்கும். ஒமேகா 3 கொழுப்புகள் இயற்கையான வலி நிவாரணி. மெக்னீசியம், உணவில் கிடைக்கக்கூடிய மெக்னீசியம் அப்படிங்கிறது நம்ம ஜாயிண்ட்டுக்கு நல்லது. உணவில் கிடைக்கக்கூடிய இந்த மெக்னீசியம் நம்ம ஜாயிண்ட் லூப்ரிகேஷனுக்கு உதவி செய்யுது. அதாவது மூட்டு வலிகளை குறைக்குது. அந்த வளவளப்பு தன்மை ஆயில் போடுற மாதிரி மெக்னீசியம் அதிகம் உள்ள உணவுகள் சேர்த்துக்கிறது. ஆந்தோசயனின் அப்படிங்கிற இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட் பழங்கள்ல இருக்கு. குறிப்பா திராட்சை பழங்கள், டார்க் நிறத்துல இருக்கக்கூடிய, நீல நிறத்துல இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள்ல அதிகமா
இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ச்சிகளை குறைக்கும். வால்நட்டு நம்ம மூளைக்கு நல்லது. குட் ஃபேட் பக்கவாதம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படாம தடுக்கும். சில வில்லன் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். எக்ஸஸ் சால்ட், அதிகமான உப்பு, சாதா உப்பு அவாய்ட் பண்ணணும். இந்த வெள்ளை உப்பு பைகார்பனேட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இருந்தாலுமே பைகார்பனேட் ஒரு உப்பு, அதனால அதை நம்ம அதிகமா சேர்த்துக்க கூடாது. ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், மற்ற விஷயங்கள், பொரித்த விஷயங்கள், பேக்கரி ஐட்டம்ஸ், இதை பத்தி மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீடியோல, இதெல்லாம் சேர்த்தக்கூடாது. ஆக இந்த மாதிரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணி எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், டெய்லி 20 மினிட்ஸ் வாக்கிங், சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நான் சொல்றதுங்க, அட்டை ஸ்ட்ரெச் கூட சில சமயம் பண்ண வேண்டிய காலைல பண்ணுறீங்க, மறுபடியும் மத்தியானத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், மத்தியானம் பின்னாடி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம், நைட் ஒரு அரை மணி நேரம், 4 வாட்டி பண்ணிங்கன்னா கூட சூப்பரான எக்ஸசைஸுங்க. நம்ம ஜாயிண்ட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக ஹேப் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். தூங்குறது அப்படிங்கிறதும் இந்த இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சியை குறைக்கும். 7 to 8 மணி நேரம் தூங்குறது. கார்டிசால் அளவுகளை குறைச்சோம் அப்படின்னாலும் இந்த இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சி குறையும். டீப் பிரீதிங், நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடுறது அப்படிங்கிற இந்த ப்ராக்டிஸுமே நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை. சரி, இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். பேக்கிங் சோடா. நான் ஏன் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, பேக்கிங் சோடா மட்டுமே கிடையாது, பல விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக தான். இப்போ இந்த பேக்கிங் சோடா எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ ஒரு 250 ml தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீர் 250 ml. இந்த 250 ml தண்ணீர் அப்படிங்கிறது சுடுதண்ணீர்ல இல்ல, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணீர். இதுல வந்து நம்ம 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன்னா எவ்வளவு தெரியுங்களா? 1.5 கிராம்ஸ் இருக்கும். 1 கிராம் 1.5 கிராம்ஸ் இருக்கலாம், அவ்வளவுதான். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கொஞ்சோண்டு அமௌண்ட் வந்து பெரிய அளவில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த சொல்ல முடியாது. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம காலை நேரத்தில் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஆனால் டெய்லி குடிச்சிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற வகையில் ஒரு 10 நாள் அப்படிங்கிறது, ஒரு 20 நாள் கணக்குக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டிங்கன்னா ஒரு 10 நாள் இந்த மாதிரி குடிச்சு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி சீரியஸ் பக்கவாதம் போன்ற விஷயங்கள், சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது இது மட்டுமே தீர்வு கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 20 நாட்களுக்கு அப்புறம் பிரேக் கொடுங்க. ஒரு மாதம் 2 மாதம் பிரேக் விட்டு மறுபடியும் தேவைன்னா யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இன்னொன்று வந்து, இது குடிக்கும்போது ஒருவேளை வாந்தி வருதல் போன்ற உணர்வு, ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கு, வீக்கம் அதிகமாகுது, பிபி அதிகமாகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ தீவிர பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களோட உடல் நிலை எப்படி இதை ஏற்றுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டா யூஸ் பண்ணுறதை நிறுத்தணும். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக 2-3 ஆராய்ச்சிகள் இருக்கு, அதை நானே சொல்லிடுறேன். அதாவது சிறுநீரக கோளாறு இருக்கவங்களில் இந்த பேக்கிங் சோடா ஓரளவு இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சியை குறைக்குது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அப்படிங்கிறது ஒன்று. இது வந்து ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் மெடிசனில் வந்த ரிசர்ச். ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ரிசர்ச். அட்லட்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமாக பில்டப் ஆகும் மசில்ஸ்லாம். அப்புறம் அந்த ஒர்க் ஆகிற மசிலில் வந்து லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் அக்யூமுலேட் ஆகும். இப்போ இந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது இந்த அத்லட்ஸில் வரக்கூடிய அதிகமான லாக்டிக் ஆசிட் அக்குமுலேஷன் குறையுது பேக்கிங் சோடா உபயோகப்படுத்துவதன் மூலமாக. கடைசியா நண்பர் சண்முகநாதன் அவர்களோட கேள்வி, அவர் தான் மெயினாக கேட்டார் இந்த கேள்வியை. அவருக்கான பதில் என்ன அப்படின்னா வந்து, அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஸ்ட்ரோக் வந்து ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் மல்டிபிள் சர்ஜரிஸ் வர பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால சிக்னிஃபிகண்ட் காஷன், பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு தேவை. இதை மட்டுமே நம்பி நம்ம இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரெகுலர் டாக்டர்கிட்டையும் ஒப்பீனியன் வாங்கிட்டோம். ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும். கூடவே நான் சொன்ன முறையில் சிம்பிளா இதை ஃபாலோ பண்ணலாமே தவிர இதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. சண்முகநாதன், அதான் என்னோட பதில். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி இவர் மாதிரி ஏதாவது இந்த சோடியம் பைகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்க அனுபவத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும். மறந்துடாதீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட சேனல் பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் தான் மெயினாக பார்ப்பாங்க, அதனால சொல்கிறேன். ஆல்ரைட்டுங்க, இது ரொம்ப உபயோகமான ஒரு மருத்துவ பதிவு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.